Alhamdulillah. Alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid, ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நாம் இருக்கிறோம். எல்லா மாதங்களும் அல்லாஹு படைத்த அல்லாஹ்வுடைய மாதங்களாக இருக்க, இந்த மாதத்தை மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். எதற்கு, ஏன் அப்படி சொன்னார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த மாதம் ஒரு புனிதமிக்க மாதமாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. புனிதமிக்க இஸ்லாத்திலே சில மாதங்கள், சில நாட்கள் புனிதமிக்கவைகளாக இருக்கின்றன. இந்த நாட்களும் மாதங்களும் ஒன்றை விட்டு ஒன்று வரும்படியாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இவற்றுக்கிடையே சில மாதங்களை அல்லாஹ் விட்டு, சில மாதங்களுக்கு அடுத்து சில மாதங்கள், இந்த மாதங்கள், இந்த புனிதமிக்க மாதங்கள் வருவதாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எதற்காக அல்லாஹ் இப்படி ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த புனிதமிக்க மாதங்கள் மற்றும் நாட்களோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்களை நாம் நினைத்து பார்த்து அதிலிருந்து படிப்பினையும் பாடமும் பெற்று பாழாய் போய் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்வதற்காகத்தான். மனிதன் பாவங்கள் புரிந்திருக்கின்றான், தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றான், மனிதனுடைய வாழ்க்கை பாழாய் போய் கொண்டிருக்கின்றன. இந்த வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அல்லாஹ் இதனை அமைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த புனிதமிக்க மாதமான முஹர்ரம் என்ற இந்த மாதம். இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்புதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படி இந்த முஹர்ரம் மாதத்திலே என்ன இருக்கிறது, இந்த மாதத்திலே ஏதாவது ஒரு வரலாறு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது.
அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறான். வஅன்ஜைனா மூஸா வமன் மஅஹு அஜ்மஈன். நாம் மூசாவையும் அவருடன் இருந்தவர்களையும் அனைவர்களையும் நாம் காப்பாற்றினோம். சும்மா அகரக்கனல் ஆகரீன். மற்ற எல்லோரையும் நாம் தண்ணீரிலே மூழ்கடித்தோம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தன் வமா கான அக்ஸருல் முஃமினீன். இதிலே சான்று இருக்கின்றன, இதிலே படிப்பினை இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அதிகமானோர் இதனை நம்புவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயத்தில் 65 முதல் 67 வரை உள்ள வசனங்களிலே இதனை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு ஒரு நாள் யூதர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் ஆஷூரா தினத்திலே நோன்பு வைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆஷூரா தினம் என்பது முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடத்திலே கேட்கிறார்கள், மா ஹாதல் யௌம் அல்லதி தஸூமூன. இன்றைய நாளிலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இன்றைய நாள் என்ன நாள்? அப்படி என்ன இந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அதீமுன் அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமா வ கர்ரக ஃபிரௌன வ கௌமா. அவர்கள் சொல்லுகிறார்கள், இது மகத்தான நாள். என்ன சொல்லுகிறார்கள்? இந்த நாள் மகத்தான நாள். அல்லாஹ் மூசாவையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் இந்த நாளில் தான் காப்பாற்றி இருக்கிறான். யாரை விட்டும்? ஃபிரௌனை விட்டும் அவனுடைய கூட்டத்தார்களை விட்டும் காப்பாற்றி இருக்கிறான். அந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹ் தண்ணீரிலே மூழ்கடித்தான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள். நாங்களும் என்ன செய்யறோம்? அந்த அடிப்படையிலும் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரிதான், ஃபனஹனு அஹக்கு அவுலா பி மூஸா மின்கும். நாங்கள் உங்களை விட மூசாவுக்கு அதிக அக்கறை உள்ளவர்கள், அதிக அருகதை உள்ளவர்கள், தகுதி படைத்தவர்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நாளிலே நோன்பு வைத்து மற்ற எல்லோரையும், சஹாபாக்கள் எல்லோரையும் நோன்பு நோக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள். இதுதான் சஹீஹ் முஸ்லிம்லே இடம்பெற்ற அந்த ஹதீஸ். பிறகு ஒரு முறை சஹாபாக்கள் எல்லோரும் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த நாள்ல நோன்பு வைக்கிறீங்க, ஆனா யூதர்களும் இந்த நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. நீங்க எப்போதும் யூதர்களுக்கு மாற்றமாத்தானே நடப்பீங்க, அவங்களை போல நீங்க நடக்க மாட்டீங்களே அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லி காட்டும் போது, அப்படியா, ரைட், அப்போ அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன், 9ஐயும் சேர்த்து நோற்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் யூதர்களுக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு ஹதீஸ்களிலே அதை நாம பார்க்கிறோம். நீங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். யூதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? தாடிய மழுன்னு என்ன செய்வாங்க? வலிச்சு வைப்பாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்க, தாடிய விட்டுருங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. இது போல நிறைய சட்டங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த அடிப்படையில நாமும் என்ன செய்யலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களே, நாமளும் 9ஆம் நாள் சேர்த்து நோன்பு வைப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தான் 9, 10 என்று நாம் நோன்பு வைக்கிறோம். இதுதான் அந்த நோன்பினுடைய பின்னணி. இப்ப அல்லாஹ் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறான். மூசா நாம் மூசாவையும் அவருடன் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌனையும் மற்றவர்களை நாம் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மற்றவர்கள் சொன்னா ஃபிரௌன, வேறு வேறு வசனங்களை எல்லாம் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே சார்ந்து இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இது சிந்திங்க, இது சிந்திச்சு பாருங்க. இந்த வரலாற்று நிகழ்வை நீங்க கொஞ்சம்
யோசனை செய்து பாருங்க. அதுல உங்களுக்கு பல்வேறு படிப்பினை இருக்கும், பாடம் இருக்கும். அந்த படிப்பினையும் பாடத்தையும் பற்றி உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லாமல் சொல்லுகிறார். எனவே அந்த படிப்பினை என்ன, அந்த பாடம் என்ன, அதற்கு முன்னால அந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அசை போட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுறாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதருக்கும் இட்ட கட்டளை என்ன என்று சொன்னால், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபியே, உமக்கு முன்னர் நாம் எந்த ஒரு தூதரை அனுப்பி வைத்தாலும் அவர்களுக்கு நாம் சொன்ன செய்தி என்ன என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதாவது என்னை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் அப்படிங்கிறத ஒரு செய்திய, ஒரு வகைய எல்லா இறை தூதர்களுக்கும் சொல்லித்தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கிறான். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்துல இதனை நாம் பார்க்கலாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அங்கே ஃபிரௌன் இருக்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். ஃபிரௌன் என்ன செய்கிறான், நான் தான் உங்களுக்கு இறைவன் அப்படின்னு மக்களை மடைமாற்றம் செய்து வைத்திருக்கிறான். நான் தான் உங்களுக்கு இறைவன், என்னை விட வேறு இறைவன் உங்களுக்கு உண்டா, அதனால என்னத்தான் நீங்க வணங்கணும், இந்த மூசா சொல்றதை எல்லாம் நீங்க கேட்க கூடாது அப்படின்னு அவன் சொல்லி வைத்திருக்கிறான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை என்ன செய்யறாங்க, முன்னெடுத்து செல்றாங்க. அப்போது என்ன நடக்குது என்று சொன்னால் அல்லாஹ் இதனை சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌன் கொடுங்கோல் அரசன், அவன் தன்னுடைய மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயத்துல 103வது வசனத்தில் இருந்து 126வது வசனம் வரை நிறைய சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். எத்தனை வசனங்கள் பாருங்க, 103ல இருந்து 126 வரைக்கும் இந்த சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன அல்லாஹ் அந்த அத்தியாயத்திலே சொல்லும் போது, சும்ம பஅஸனா மின் பஅதிஹி மூஸா பி ஆயாத்தினா இலா ஃபிரௌன், நாம் மூசாவிடம், நாம ஃபிரௌனிடம் மூசாவை அனுப்பி வைத்தோம், நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பி வைத்தோம். சரி, அவன் என்ன செஞ்சான், ஏற்றுக்கொண்டானா? அதை நம்ம சொல்லிட்டோமே, அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் மறுத்து வந்தான். அவன் கேட்கிறான், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் போய் சொல்லுகிறார்கள், இன்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனிடம் இருந்து இறை தூதராக நான் வந்திருக்கிறேன். ஹகீகுன் அலா அல்லா அகூல அலல்லாஹி இல்லல் ஹக், ஹகீகுன் அலைய அவன் சொல்லி காட்டுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹகீகுன் அலைய அல்லா அகூல அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர வேறு எதையும் நான் சொல்ல மாட்டேன், அதுதான் என்னுடைய கடமையும் பொறுப்பும் கூட. அது ஜிஅத்துக்கும் பி பைனத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு தெளிவான சான்றினை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஃபாரிஸில் மஅய பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்களை என்னுடன் அனுப்பி வைத்து விடு, அவர்களை கொடுமைப்படுத்தாத அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஃபிரௌன் என்ன செய்யறான், அப்படியா நீ பெரிய சான்றுகள்லாம் கொண்டு வந்திருக்கிறியா? அந்த காலத்துல ஃபிரௌனுடைய காலத்துல இந்த சூனியம் எல்லாம் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறது. அப்போ இவர் என்ன சான்று கொண்டு வந்திருக்கிறாரு என்னன்னு பார்ப்போமே. அப்போ ஃபிரௌன் சொல்லுகிறார், இன் குன்த ஜிஅத பி ஆயத்தின் ஃபஅதி பிஹா, நீ ஒரு சிறந்த ஒரு சான்றை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ சொன்னால் அதனை நீ கொண்டு வாம அப்படின்னு சொல்லி, நீ உண்மையாளர்கள் இருந்தா அதை கொண்டு வா அப்படின்னு ஃபிரௌன் கேட்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியை கீழே போடுறாங்க, அது பாம்பாக மாறுகிறது. தன்னுடைய கையை ஜேபில் விட்டுட்டு அப்படி வெளியே எடுக்கிறாங்க, அது பிரகாசமாக ஒளிர்கிறது. இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டுறாங்க. அப்போ ஃபிரௌன் அவனை பார்த்துட்டு, இது என்னடா இது சூனியம் மாதிரி இருக்கிறத அப்படின்னு சொல்றான். அப்போ ஃபிரௌன் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு உத்தரவு போடுறான், மூசாவை
நாம சும்மா சாதாரணமாக ஜெயிக்க முடியாது. நம்மளுடைய சூனியக்காரர்களை அழைத்து வாருங்கள். இந்த ஊர்ல நம்மளுடைய இந்த நகரத்துல யார் யாரெல்லாம் கைதேர்ந்த சூனியக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்று ஃபிரௌன் உத்தரவு போடுகிறார். அப்போ அவங்களெல்லாம் கைதேர்ந்த சூனியக்காரர்கள் எல்லாம் அழைத்து வரப்படுகிறார்கள். அப்போ அவங்க வாராங்க. ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் வந்தார்கள். காலு, அவர்கள் ஃபிரௌனிடத்திலே கேட்கிறார்கள், இன்னலனால அஜ்ரன் இன்குன்னா நஹ்னுல் காலிபீன், நாங்கள் ஜெயித்தால் எங்களுக்கு சன்மானம் உண்டா? அவங்க கேட்கிறாங்க. ஏன் இல்ல, நீங்க எனக்கு நெருக்கமானவர்களாக இருப்பீங்க. என்ன சொல்றீங்க, சன்மானமா? எனக்கு நெருக்கமானவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரர்களுக்கு நல்ல அந்த ஆர்வத்தை எல்லாம் ஊட்டி ஆசை வார்த்தைகளை காட்டி ஃபிரௌன் இடத்துல என்ன செய்யறான், அந்த அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஃபிரௌன் மோத செய்கிறான். சூனியக்காரர்கள் பார்க்கறாங்க, சரி நமக்கு சன்மானம் கிடைக்கும், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று சொல்றாங்க, நீங்க முதல்ல போடுறீங்களா, காட்டுறீங்களா, நாங்க முதல்ல காட்டணுமா அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க. அந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நீங்களே போடுங்களேன், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதே நீங்களே போடுங்க, நீங்களே காட்டுங்க முதல்ல அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதும் அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கயிறுகளை, வெறும் கயிறு அந்த கயிறுகளை தூக்கி என்ன செய்யறாங்க, அப்படி போடுறாங்க. அப்படி போடும்போது அது அப்படியே பாம்பு போல அப்படி நெளிய ஆரம்பிச்சது. கண்களுக்கு அப்படி தெரியுது, பாம்பு போல அப்படி தெரிய ஆரம்பித்தது. உடனே என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை தூக்கி என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அல்லாஹ் தான் என்ன செய்யறான், உத்தரவு போடுறான். அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பயந்தே போனாங்க. வேறு வசனத்திலாம் சொல்றான், அப்போ என்னடா இது இப்படி பயங்கரமா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், வஹியை அறிவிக்கிறான். என்ன பயப்படுறீங்க, தூதர்கள் எல்லாம் நம்ம இடத்துல பயப்படக்கூடாது, சம தைரியமா இருங்க, கையில் என்ன இருக்கு, கைத்தடி இருக்குது, தூக்கி போடுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு போடும்போது அந்த கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை தூக்கி என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போடுறாங்க. அது மிகப்பெரிய பாம்பாக மாறி அங்கு இருக்கக்கூடிய சூனியத்தை எல்லாம் அதை அப்படியே விழுங்கி விட்டது. இத அவங்க அப்படி கண்கூடாக பார்க்கிறாங்க சூனியக்காரர்கள். கண்டிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது சூனியமாக இருக்கவே முடியாது. இது அல்லாஹ்வுடைய, அவர் சொல்வது போல இறைவனுடைய காரியமாகத்தான் இது இருக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று உடனடியாக என்ன செய்யறாங்க, அங்கனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த அவர்களுடைய இறைவனையும் அவங்க என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்கு சத்தியம் நிகழ்ந்தது, அவர்கள் செய்ததெல்லாம் அது வீணாக மாறியது, அழிந்து போனது, பொய்யாக மாறியது. அந்த இடத்தில் அவர்கள் தோற்று போனார்கள், சிறுமைப்பட்டவர்களாக அவர்கள் திரும்பினார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திரும்பினா ஊருக்கு திரும்புறது இல்லை, அங்க இருக்கிறதான், சிறுமைப்பட்டவர்களாக அவர்கள் திரும்பினார்கள் அப்படின்னு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அந்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லுகிறான். உடனே அவங்க பார்க்கறாங்க, நான் சொன்னது போல இது கண்டிப்பாக இறைவனுடைய காரியமா தான் இருக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியுமே சூனியம்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு. பாம்பரையும் பாம்பின காலுங்கிற போல சூனியம் என்றால் சொன்ன கைதேர்ந்த சூனியக்காரர்களுக்கு தெரியாதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது சூனியம் அல்ல, அது இறைவனுடைய செயல்தான். மூசா அவர்கள் சொல்வது போல அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அது சந்தேகமே இல்லை. அந்த இடத்துல உடனடியாக அந்த சத்தியத்தை பார்த்த உடனே சற்றும் தாமதிக்காமல் என்ன செய்யறாங்க, அவங்க அப்படி சஜிதாவுல வீழ்றாங்க. காலு, அவர்கள் சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், ஹாரூன் மற்றும் மூசாவுடைய இறைவனான ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ஃபிரௌன் என்ன செய்யறான், என்னடா இது நிலைமை தலைகீழ மாறிடுச்ச, நாம இவங்களை எதுக்கோ கொண்டு வந்தோம், இவங்க அங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபிரௌனுக்கு கடுமையான ஆத்திரம். ஃபிரௌன் என்ன செய்யறான், அவர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்கிறான்.
நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னரே நீங்க இந்த மாதிரி அந்த மூசாவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? விடமாட்டேன் உங்களை மாறு கை மாறு கால் வாங்குவேன், உங்களை கழுவில் ஏற்றுவேன், அதாவது தூக்கு மேடைக்கு அனுப்புவேன், இது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் எச்சரிக்கிறார். இந்த எச்சரிக்கை சாதாரணமானது கிடையாது. சொன்னபடி அவன் செய்வான். அந்த ஃபிரௌன் எப்படிப்பட்டவங்கிறது மக்களுக்கு தெரியத்தான் செய்யும். குறிப்பாக அந்த சூனியக்காரர்களுக்கு தெரியாம இருக்காது. இருந்த போதிலும் அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இடம்பெற செய்திருக்கிறார். என்ன? காலு, அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்பி செல்ல இருக்கிறோம். இது என்ன? இது அற்பமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது தானே, அதெல்லாம் அங்க இல்ல. விளக்கம் அதுதானே. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. இதுல நாம் என்ன நிரந்தரமா இருக்க போறோம்? இல்லை. காலு இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், எங்களுடைய இறைவனிடம் நாங்கள் திரும்ப செல்ல இருக்கிறோம். வமா தன்கிமு மின்னா இல்லா அன் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா லம்மா ஜாஅத்னா, இந்த தெளிவான சான்று எங்களுடைய இறைவனுடைய சான்று. நாங்க காட்டினது சூனியம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டினது என்ன? அது இறைவனுடைய செயல். எங்கள் இறைவனுடைய சான்று மிக தெளிவாக எங்களிடம் வந்த போது நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டதற்காகவா நீ பழி வாங்குறாய்? பிரச்சனை இல்லை ரப்பனா, எங்களுடைய இறைவனே, அஃபிரிக அலைனா சபரன் வதவஃபனா முஸ்லிமீன், எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக அப்படின்னு அந்த இடத்துல அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறாங்க? அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. இதுதான் நடந்தது. பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, விடப்படாது, சூனியக்காரங்கள்லாம் மூசாவுடன் சேர்ந்து கொண்டாங்க, இதை நாம லேசில் விடக்கூடாது என்று சொல்லி ஃபிரௌன் படையை திரட்டான். தன்னுடைய படையை திரட்டி மூசாவையும் அவர்களுடைய கூட்டத்தார்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைத்து அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். மூசாவும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. ஃபிரௌனுக்கு பயந்து என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. இவன் துரத்துறான். இவன்கிட்ட நிறைய சக்தி இருக்கிறது, படை பலம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது. அப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்கும் சொல்லுங்க? அதனால பயந்து என்ன செய்யறாங்க? அவங்க ஓடுறாங்க, தப்பிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அப்படி ஓடி ஓடி ஒரு இடத்துல போய் நிற்கும் போது முன்னால கடல், பின்னால ஃபிரௌனுடைய படை. அப்போ உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொல்றாங்க, நாம வசமாக சிக்கி கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இப்போது வசமாக சிக்கி கொண்டோம் என்று சொல்றாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொல்லாதீங்க, கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் கண்டிப்பாக எனக்கு ஒரு வழியை காட்டுவான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த சூழ்நிலையை உருவாக்குறது யார்? அல்லாஹ் இல்லையா? அந்த அல்லாஹுவே இதை மாற்றி அமைக்க மாட்டானா? கண்டிப்பாக அது நடக்கும், என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கிறான், நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தவக்குல அந்த இடத்துல உறுதிப்படுத்துறாங்க. உடனே மேல இடத்துல இருந்து உத்தரவு வருது. அல்லாஹ் என்ன செய்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு போடுகிறான், மூசாவே கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை கொண்டு கடலில் அடியும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைத்தடியை தூக்கி கடல்ல அடிக்கிறாங்க. அப்படி 12 பாதைகளாக அப்படி கடல் பிளக்கிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். 12 பாதைகள், அது பூரா நீர் சுவர். கடல் என்பது, அந்த பாதை என்பது உள்ள அவங்க போறதுக்கு இடம் இருக்குதோ, 2 பக்கமும் எப்படி இருக்கும்? நீர் சுவர், நீரிலான சுவர் அப்படி இருக்கும். அதுல என்ன செய்யறாங்க? அவங்க போய் தப்பிக்கிறாங்க. மூசாவும் அவருடைய சமுதாயத்தினரும் அந்த கரைக்கு போய் சேர்ந்த பிறகு இவனும் என்ன செய்யறான்? பார்க்கறான், பாதை இருக்கத்தானே செய்து, நாமளும் என்ன செய்வோம்? அதை பயன்படுத்துவோம், போய் விரட்டி பிடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய படைகளை அந்த பாதையில் என்ன செய்யறான்? ஓட்டுகிறான். கிட்டத்தட்ட கடலினுடைய நடுப்பகுதிக்கு வந்தோன்னா அல்லாஹ் கடலுக்கு உத்தரவிடுகிறான். கடல் மூடிக்கொள்கிறது. உடனே ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் மேலே சொன்ன அந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அஞ்சைனா மூசா வ கௌமஹு, நாம் மூசாவையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் காப்பாற்றினோம். வ கர்ரக்னா ஃபிரௌன வ கௌமஹு, ஃபிரௌனையும் நாம் அவனுடைய கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்தோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அந்த கூட்டத்தார்கள் யூதர்கள் சொன்ன செய்தி இதுதான். இதனாலதான் நாங்க என்ன செஞ்சோம்?
நாங்கள் நோன்பு வைக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வச்சாங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். இது அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றிய ஒரு விஷயம் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நோன்பை வைத்தார்கள். அதனால நாமளும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார். சரிதான், அது இந்த நாள்ல தான் நடந்தது, நாமளும் வைப்போம். மூசாவுக்கு நாம தான் அதிகம் அருகதை உடையவர்கள், தகுதி உடையவர்கள் இந்த யூதர்களை விடவும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமுதாயத்துக்கு உத்தரவு போடுறாங்க, நீங்களும் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஹதீஸ்ல சில படிப்பினைகள் இருக்கின்றன இந்த வரலாற்று. அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? பாடம் பெற்று நம்மளுடைய வாழ்க்கை பாதையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 நாள் 9, 10 நாம் என்ன செய்யணும்? எல்லாரும் நோன்பு வைக்கணும். நாளை மறுநாள் சனி ஞாயிறு நோன்பு நோற்று அதுல நாம படிக்க வேண்டிய பாடத்தை படித்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்து கொண்டு ஒரு புதிய மனிதர்களாக அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? அந்த நோம்பில் இருந்து நாம் வெளியேறணும். அதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த முஹர்ரமுடைய அந்த ஆஷூராவுடைய தினம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். என்ன பாடம்ங்கிறதை என்னுடைய அடுத்த உரையில சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். முதலாவது பாடம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவனைத்தான் நாம் வணங்கி வழிபட வேண்டும். ஏன்னா அதுக்கு தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க. அல்லாஹ் அல்லாத யாரும் வணங்கப்படல் ஆகாது. அது எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, அது ஒரு மலக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாத யாருமே வணக்கத்திற்குரியவர்கள் கிடையாது. அல்லாஹ் அல்லாத யாரையுமே நாம் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கக்கூடாது என்ற ஒரு பாடம் இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. 2வது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த ஏகத்துவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவம், தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற அந்த தௌஹீத், இந்த தௌஹீதை மற்ற எல்லாவற்றையும் விட நாம நேசிக்கணும். மற்ற எல்லாவற்றையும் விட தௌஹீதை நாம நேசிக்கணும். மற்ற எல்லாவற்றையும் விட என்று சொன்னால் செல்வம், செல்வாக்கு, பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், பட்டம், பதவி, இப்படி எல்லாவற்றையும் விட நாம் என்ன செய்யணும்? இந்த ஏகத்துவத்தை நாம நேசிக்கணும். இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில நாம வாழணும். அதற்காக நாம என்ன தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கணும். ஏன்னா அந்த சூனியக்காரர்கள் அப்படித்தானே, ஃபிரௌன் அறிவிச்சான், எனக்கு நெருக்கமானவர்களாக நீங்க இருப்பீங்க, எங்களுக்கு சன்மானம் தருவீங்களான்னு கேட்கும்போது என்ன சொன்னான்? எனக்கு நெருக்கமானவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னான். அதையெல்லாம் துச்சமாக அவர்கள் மதித்து விட்டார்கள். இதெல்லாம் என்ன? இதுதான் இந்த ஏகத்துவம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஏகத்துவத்துக்கு முன்னுரிமை தந்தார்கள். இது போல நாமளும் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். இது 2வது. 3வது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த தௌஹீதை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதுல உறுதியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். தௌஹீதை ஏத்துக்கிட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதுல என்ன செய்யக்கூடாது? இப்படி அப்படியும் போகக்கூடாது. அதுல கரெக்டா இருக்கணும், உறுதியாக இருக்கணும். எதற்காகவும் தௌஹீதை விட்டு கொடுக்க கூடாது. அவன் மேலே சொன்ன எதற்காகவும், செல்வத்துக்காகவும், செல்வாக்குக்காகவும், பட்டத்துக்காகவும், பதவிகளுக்காகவும், சொந்த பந்துக்களுக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், பெற்றோர்களுக்காகவும், எதற்காகவும் தௌஹீதை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. அதுல உறுதியாக இருக்கணும். இது 3வது. பிறகு என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி வாழ்க்கையில அதுல நாம பொறுமையோடு இருக்கணும். அந்த சூனியக்காரர்கள் பொறுமையாக இருந்தாங்களா இல்லையா? ஃபிரௌன் எச்சரித்தான், உங்களை நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என்ன செஞ்சாங்க? பொறுமை காத்தாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, இறைவா எங்களுக்கு பொறுமையத்தா, இவன் இப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல அவங்க என்ன செய்யுங்க? உதவி தேடினாங்க. அதனால நாமளும் என்ன செய்யணும்? வாழ்க்கையில ஏற்படக்கூடிய என்ன துன்பமானாலும் சரி, குறிப்பாக தௌஹீதை ஏற்றுக்கொண்டதற்காக வரக்கூடிய என்ன நெருக்கடிகளையும் நாம் என்ன செய்யணும்? சகித்து கொண்டு அதுல உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடமும் இதுல இருக்கிறது. கடைசியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது வெற்றியும் நல்ல முடிவும் சத்தியத்திற்குத்தான். சத்தியத்திற்குத்தான் வெற்றி, நல்ல முடிவு.
ஏன்னா அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுகிறான், நபியே சொல்லுங்கள், ஜாஅல் ஹக், சத்தியம் வந்தது, வஸஹகல் பாத்தில், அசத்தியம் அழிந்தது, இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும், சொல்லுங்கள் இதை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இறுதி பற்றிய சத்தியத்திற்குத்தான் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாடங்களை படித்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.